வணக்கம். நம்ம நாலடியார்ல இது வரைக்கும் 8 அதிகாரங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது வரக்கூடியது பிறன்மனை நயவாமை. இந்த அதிகாரம் திருக்குறள்லயும் இருக்கு. பிறன்மனை நயவாமை அப்படிங்கிற பேர்ல திருக்குறள்லயும் இருக்கு. பிறன்மனை நயவா பேராண்மை அப்படின்னு அங்க திருக்குறள் சொல்லுது. பேராண்மைங்கிற வார்த்தை 3 இடத்துல வருது. அதுல ஒரு இடம் பிறன்மனையை நயவாத தன்மையுடைய ஒரு ஆணை பேராண்மை அப்படின்னு வள்ளுவர் அதுல சொல்றாரு. கிட்டத்தட்ட இதுல இருக்கக்கூடியதும் அதே மாதிரியான பிறன்மனை நயவாமை பாடல்கள் 10மே பிறருடைய மனைவியை கொள்ளுதல் என்பதோ, அவர்கள் மேல் மோகம் கொள்ளுதலோ அல்லது அவர்களை கவர்ந்து கொள்ளுதலோ கூடாது. அப்படி கொண்டால் என்ன மாதிரியான பழி சேரும் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய 10 பாடல்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இவன் திருமூலருடைய 10ஆம் திருமுறையிலையும் பிறன்மனை நயவாமை பேசப்பட்டிருக்கிறது. அந்த பாடல்கள் அப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கா தெரியல, பின்னாடி பார்க்கலாம் அதையும். பிறன்மனை நயவாமை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு ஒழுக்கமாக நீதி நூல்கள் சொல்லுகின்றன. நமக்கு நிறைய புராண கதைகள் இருக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்திரன் அகலிகையினுடைய சாபம், அப்புறம் அந்த அகலிகையினுடைய சாபத்தை நீக்கிய அந்த ராமாயணமே பிறன்மனை நயந்ததுனால நேர்ந்த துன்பத்தை பேசுறது தான். அதனால பெரிய காப்பியமே வச்சிருக்கோம். புராணங்களுடைய நிறைய கதைகள் இருக்கு. புராண கதைகள்ல நிறைய அந்த மாதிரியான இது இருக்கு. கூடவே ஒரு பெரிய காப்பியமே இருக்கு. பிறன்மனையை நயந்தால் என்ன நேரும் அப்படிங்கிறதுக்கு ராவணன் ஒரு உதாரணம். அவ்வளவு பெரிய ஒரு வீரமும் ஈகையும் எல்லாம் இருந்த ராவணன் இந்த ஒரு குணத்தினால எப்படி மண்ணில் விழுந்தான் அப்படிங்கிறதுதான் அந்த இதிகாசம் பேசக்கூடியதுங்கிறது நம்ம எல்லாம் அறிஞ்ச ஒன்றுதான். பிறன்மனை நயவாமை அப்படிங்கிறத நீதி நூல்கள் மிக முக்கியமான ஒன்றாக பேசுகின்றன. பைபிள் கதைகள்ல கூட அது இருக்கு அப்படின்னு படிச்சேன். வேற ஏதாவது அந்த 1-2 கதைகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, முதல் பாட்டு. அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்ச நினையுங்கால் கோக்கொலையால் நிச்சலும் கும்பிக்கே கூர்த்த வினையால் பிறந்தாரம் நம்பர்க்க நாணுடையார். நாணம் என்கின்ற பெரிய குணத்தை உடையவர்கள். இங்க நாணம் அப்படிங்கிறது பெண்களுக்குரிய அந்த நாணம் அல்ல. இது பழிக்கு அஞ்சக்கூடிய நாணம் என்பது 2 பேருக்கும் பொதுவானதுதான். அதாவது வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்பது அப்படிங்கிற நாணம் அப்படிங்கிறது பெண்களுக்குரியதா சொல்லப்பட்டாலும், பழிக்கு அஞ்சுவது, ஏதாவது ஒரு தவறு செய்துட்டால் அதனால் பழி வரும், அந்த பழிக்காக நாணப்படுவது அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே உரியது. அதனால இங்கே நாணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பழிக்கு நாணக்கூடிய குணத்தை கொண்டவர்கள். அப்போ பிறர் இப்படி சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அதற்காக அச்சப்படுபவர்கள், அந்த நாணத்தை உடையவர்கள். இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னா பிறர் மனையை நோக்குகின்ற, பிறருடைய மனைவியை கொள்ளக்கூடிய அந்த பழிக்குரிய செயல்களை செய்ய மாட்டார்கள். அச்சம் பெரிதால், அதுல ஈடுபட்டால், அப்படி பிறன் மனையை நயந்தால் அது அச்சம் பெரியது என்றால் அது வெளிப்படையா செய்ய முடியாத ஒன்று. அது ரகசியமா செய்யணும். அதனால அது பயந்துதான் வேற செய்யணும். அதனால அது அச்சம் பெரியது. அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால். சரி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது பெரியதாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப அது அது சூழ்நிலையை பொறுத்தது. சந்திக்க முடியாது. சந்திக்கக்கூடிய நேரங்கள் மிக குறைவாக இருக்கும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது மிகச் சிறியதாக இருக்கும். சோ அவ்வளவு அச்சத்துக்கு நடுவுலதான். ஏனென்றால் ஒரு பிறன் மனையோடு நீங்க தைரியமா வெளியில எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரி அந்த காலத்தினுடைய சுச்சுவேஷன் பத்தி நம்ம யோசிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால். அதன் மூலமாக சரி தைரியமாக அதுல இறங்கிட்டா அதனால அவனுக்கு இன்பம் கிடைக்கிறதா என்றால் அது மிகச்சிறிய அளவுதான் கிடைக்கும். நிச்ச நினையுங்கால் கோக்கொலையால். சரி, இதெல்லாம் தப்பிச்சுட்டா கூட ஒருவேளை இந்த ரகசியம் வழியில் தெரிந்து விட்டது என்றால் அரசனால் கொலையுள்ளப்படக்கூடிய தண்டனை கூட கிடைக்கும். அந்த காலத்துல அப்படி தண்டனை கொடுத்திருக்காங்க. பிறன் மனையை விரும்புவனுக்கு கொலை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது கால் வாங்கியிருக்காங்க, காலை வெட்டியிருக்காங்க. அது பின்னாடி பாடல்களையும் வரும். ஏதோ ஒரு வகையான உடல் குறைப்பு தண்டனை இருந்திருக்கிறது. கையை வெட்டுறது இல்ல காலை வெட்டுறது, ஏதோ ஒரு உடல் உறுப்பு குறைப்பு தண்டனை கொடுத்திருக்காங்க. சோ அரசனுக்கு தெரிந்தால், அரசனுடைய பஞ்சாயத்துக்கு இது போச்சு அப்படின்னா அங்கே கொலை உண்டப்படக்கூடிய அளவிற்கு தீமையை இது விளைவிக்கும். நிச்ச நினையுங்கால் கோக்கொலையால் நிச்சலும் கும்பிக்கே கூர்த்த வினையால். சரி, இதுல இருந்துலாம் தப்பிச்சுட்ட அப்படின்னா கூட நீ செல்லக்கூடிய மறுமை உலகில உனக்கு என்ன கிடைக்கும்னா நரகம் கிடைக்கும். கும்பி எனக்கூடிய கும்பிக்கே கூர்த்த வினையால். இந்த செயல் செய்வதன் மூலம் இந்த செயல் எதை கொண்டு வரும் என்றால் கும்பி என்று நரகத்தில் தள்ளிவிடும். அது நரகத்துல பலவிதமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கருட புராணம் அந்த மாதிரியான விஷயங்கள் புராணங்கள் மூலமாக கேள்விப்படுறோம்.
வைதாரணி அப்படிங்கிற ஒரு ஆறை தாண்டி போனோம். அதற்கு பிறகு யமகங்கிரர்கள் கூட்டிட்டு போவாங்க. உங்களுடைய கணக்கு வழக்குகளை சித்திரகுப்தன் படிப்பான். இதெல்லாம் இந்து மித்தாலஜில இருக்கக்கூடிய எல்லா மித்தாலஜிலையும், எல்லா பழமையான மித்தாலஜிகள்லையும் இந்த மாதிரியான ஒரு புற உலகம், அதாவது இறந்து போன உயிர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிறது பழமையான எல்லா மித்தாலஜிலையுமே இருக்கு. நம்ம முதலையே பார்த்தோம், இறப்பு நிலையாமை அப்படின்னு பார்க்கும்போது அந்த மித்தாலஜி எல்லாம் தேடி படிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஆர்வம் ஊட்டக்கூடியதா இருக்கு. இவ்வளவு கற்பனைகளோட அதை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இங்க ஒரு கும்பி அப்படின்னா சேரு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு சேற்றினுடைய பெயர் கும்பியம். அதாவது முழுக வைக்கக்கூடிய அளவிற்கு புதை சேரு மாதிரி. அந்த நரகத்துல அந்த கும்பிங்கிற சேற்றில் விழுந்து துன்பப்பட நேரும். அந்த இப்ப இதெல்லாம் தப்பிச்சுட்டா கூட அரசனிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருந்து அல்லது பிறர் அறியாமல் அதை செய்தாலும் கூட மறுமை உலகம் என்று சொன்று போகும்பொழுது நிச்சயமாக இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இந்த தீய செயலுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதனால பிறன்மனை நயத்தல் என்பதை நாணுடையவர்கள், நாணம் என்ற ஒரு பெரிய அணிகலனை அணிந்தவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது முதல் பாட்டு. அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்ச நினையுங்கால் போக்கொலையால் நிச்சலும் கும்பிக்கே கூட்ட வினையால். இந்த வினை, இந்த செயல் செய்தால் கும்பி என்கின்ற சேற்றாலான நரகத்தில் விழுவார்கள். அதனால பிறர் தாரம் நம்பர்க்கு நான் உடையார். பிறருடைய தாரத்தின் மேல் மையல் கொண்டு அந்த செயலில் ஈடுபட மாட்டார்கள். நாணம் என்பதை உடையவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். இதற்கு ஈக்குவலா அப்படியே குரலும் கிட்டத்தட்ட 10 பிறன்மணி நயவாமைங்கிற 10 குரல் பாக்கள் இருக்கு. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பிறன் பொருளால், அதாவது மனைவிய பிறருடைய பொருள் அப்படின்னு தான் சொல்லுது. ஏன் கவரக்கூடாது பிறன் மனைவிய அப்படின்னா அது அவனுடைய உடைமை பொருள். சோ பேட்ரியார்கல் சொசைட்டில, தந்தை வழி சமூகத்துல நம்ம அதை அப்படிதான் பார்க்க முடியாது. மனைவி என்பவள் அவனுடைய பொருள். பிறர் பொருளை கள்ளத்தால் உள்ளத்தால் உழலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மின்னல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். உள்ளத்தால கூட நினைக்க கூடாது அடுத்தவங்களுடைய பொருளை கவர்ந்து கொள்வோம் என்று. அப்போ மனைவியும் பொருள் அப்படிங்கிற வரிசையில தான் வரா. அதனால அடுத்தவனுடைய பொருளை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இதுதான். இல்லைன்னா எப்படி நிலைநிறுத்த முடியும் இல்லையா? இப்படி யாரோடய போலாம் அப்படின்னா ஒரு சமூக இதை அறவு ஒழுக்கத்தை நிலைநாட்ட முடியாதுங்கிறதுனால இப்படி ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள், அறநெறிகள் தேவைப்படுகிறது. அதனால பிறன் பொருளால் அப்படிங்கிறது வள்ளுவம் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்க்க நீர். இதே மீனிங் தான். அறம்பொருளை உணர்ந்தவர்கள் பிறருடைய பொருளாகிய அவனுடைய மனைவியை விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது. சரி, அடுத்த பாட்டு போலாம். இதன் மூலமாக 4 பொருள்கள் போகும், 4 பொருள்கள் வரும் அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டு. பிறன்மனையை நயந்தால் 4 பொருள் போயிடும் நம்மளை விட்டு, 4 பொருள் கிடைக்கும். அது என்ன 4 பொருள் அப்படிங்கிறத இந்த பாட்டு. அறம், புகழ், கேண்மை, பெருமை இந்நான்கும் பிறன் தாரம் நச்சுவார் சேரா. வராது, அவர்களிடம் சேராது. பிறன் தாரம் நச்சுவார் சேரும். எதெல்லாம் சேரும் அப்படின்னா பகை, பழி, பாவம் என்று அச்சத்தோடு இந்நாறு பொருள். 4 பொருள் கிடைக்கும், 4 பொருள் கிடைக்காது. பிறர் மனையை விரும்பினால் 4 பொருள் கிடைக்காது. என்ன கிடைக்காது? அறம் கிடைக்காது, புகழ் கிடைக்காது, கேண்மைனா நட்பு, நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள், பெருமை கிடைக்காது. இந்த 4ம் நம்மை சேரவே சேராது. இந்த 4 வரவே வராது. அறம், புகழ், கேண்மை, பெருமை, இந்த 4 நமக்கு புரியக்கூடியதா தான் இருக்கு, ஈஸியா தான் இருக்கு. இந்நான்கும் பிறர் தாரம் நச்சுவார் சேரா. பிறருடைய தாரத்தை யார், நச்சுதல்னா விரும்புதல், யார் நச்சு சேர்கிறார்களோ அல்லது அவர்கள் பின்னால் செல்கிறார்களோ அவர்களிடம் இந்த 4ம் சேராது. மாறாக எதெல்லாம் சேரும் அப்படின்னா பிறன் தாரம் நச்சுவார் சேரும். பிறருடைய தாரத்தை விரும்புவர்களை எது அடையும் என்றால் பகை அடையும். நிச்சயமா பகை வரதான் வரும். அவனே அவனுடைய அந்த மனைவியினுடைய கணவன் எவனோ அவனே பகை கொண்டவனாகதான் ஆவான். பழி சேரும். பிறருக்கு தெரிய வரும் பொழுது அது பழியை கொண்டு சேரும். பாவம் சேரும். அச்சம், இந்த அச்சம் இல்லாம இந்த காரியத்தை செய்ய முடியாது. அச்சத்தோட எதுக்கு ஒண்ணு செய்யணும்? அதனால அச்சம், இந்த 4ஐயும் தான் அது கொண்டு சேர்க்கும். பிற 4ஐயும் கொண்டு சேர்க்காது. அறம், புகழ், கேண்மை, பெருமை இந்த 4ம் சேராது. மாறாக பகை, பழி, பாவம், அச்சம் இந்த 4ஐயும் கொண்டு சேர்க்கும். அதனால இப்படிப்பட்ட தன்மை உடைய
பிறர் மனையை விரும்புபவர்களுக்கு இந்த தன்மைதான் நடக்கும். அதனால உண்மையாக அறத்தின் வழி செல்பவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அதேதான் இதுக்கு இதே மாதிரியான நிறைய பாடல்கள் உதாரணமா இருக்கு. பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவாவாம் இறப்பான் கண். இது குறள் உங்களுடைய இது. அறநெறியில இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அரணும் அறனறிந்த செய்கையும் சான்றோ திறனுடையன் என்றுரைக்கும் தேசும் பிறனில் பிழைத்தான் என பிறரால் பேசப்படுமே இழுக்காம் ஒருங்கே இவை. இந்த நாள் இதேதான் தேவினின் தான் அறநெறியில் வரக்கூடிய பாடல்லையும் பிறர் மனையை விரும்பியவனுக்கு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லுது. சரி, அடுத்தது 83வது பாட்டு. இதுல என்ன இன்பம் இருக்கிறது, இதுல என்ன கிடைச்சிரும், இதில் ஈடுபடுவதன் மூலமாக என்ன பெருசா கிடைச்சிட போகுது, என்ன கிடைக்குதுன்றது எனக்கு சொல்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் கேட்குது. புக்க இடத்தச்சம், போதரும் போதச்சம், துய்க்கும் இடத்தச்சம், தோன்றாமல் காப்பச்சம், எக்காலும் அச்சம் தருமால் எவன் கொலோ உட்கான் பிறனில் புகழ். பிறருடைய வீட்டிற்குள் நுழைதல். ஏன்னா பிறன் மனையை விரும்பணும்னா அவன் வீட்டுக்குள்ள போய் தான் அவனோட மனைவியோட காதல் புரியணும். அப்போ பிறனில் புகுதல் அப்படிங்கிறது உட்கால்னு நினைக்க கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது. செய்யறதுங்கிறது செகண்டரி, நினைச்சு கூட பார்க்க முடியாது. காரணம் அது இவ்வளவு அச்சமுடைய ஒன்றாக இருக்கிறது. இதுல ஒண்ணு பெரிய இன்பமெல்லாம் ஒண்ணும் இல்லை. புக்க இடத்த அச்சம், பிறருடைய மனையில சென்று புகுந்தால், அந்த மனைவியோடு காதல் புரிய வேண்டும் என்று உள்ளே புகுந்தால், அது புகும் போது யாராவது பாத்துருவாங்களோ என்ன அப்படிங்கறது அச்சத்தோட தான் உள்ள போக முடியும். அப்படியே எல்லாம் நேரடியெல்லாம் உள்ள போயிட முடியாது. சோ புக்க இடத்து அச்சம், உள்ள போறதுக்கு அச்சம். அதுவும் அந்த காலத்துல கிராமம் அந்த மாதிரி இடங்கள்லாம் யார் வீட்டுக்கு யார் போறாங்கிறத எல்லாரும் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க அந்த ஊருக்கு தெரியாம எதையுமே செய்ய முடியாது. ஊரறிஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஊரை விட்டு, ஏன்னா நகரம், எல்லா இடமும் நகரங்கள் கிடையாது. அப்போ நகரம்ங்கிறதே பின்னாடி வந்த கான்செப்ட் தானே. அப்போ ஊர் கூடி வாழக்கூடிய அந்த கிராமப்புறங்கள்ல இது செய்ய முடியாது. அப்போ புக்க இடத்தச்சம், போதரும் போதச்சம், அப்படி உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு வழி ஏற்படுத்தி கொண்டு போனால் அந்த நேரத்திலும் ஒரு அச்சம். துய்க்கும் இடத்தச்சம், அப்படி உள்ள போயாச்சு, அங்க இருந்தாச்சு அப்படின்னா துய்க்கிற அந்த இதை அனுபவிக்கும் பொழுது அது அச்சம் வரும். தோன்றாமல் காப்பச்சம், தோன்றாமல் அது வெளியே தெரியாமல் மறைப்பது என்பது இன்னும் அச்சம் தரக்கூடிய செயல். தோன்றாமல் காப்பச்சம், இவருக்கு தெரியாமல் அதை காப்பாற்றிக் கொள்வது என்பது அது ஒரு அச்சம். எக்காலும் அச்சம் தருமால். சோ எல்லாத்தையுமே எதை யோசிச்சு பார்த்தாலும் அது அச்சம் தரக்கூடிய ஒன்றுதான். அதுல புகழோ இன்பமோ நீடித்து நிற்கக்கூடிய ஒரு பயனோ எதுவுமே கிடையாது. எக்காலும் அச்சம் தருமால் எவன் கொலோ உட்கான் பிறனில் புகழ். இதெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் பிறனுள் போகணும் அப்படிங்கிறத ஏன் நினைச்சு பார்க்கணும், நினைச்சு கூட பார்க்க கூடாது. இதனால எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. முதல்ல தண்டனையை சொல்லிச்சு, அடுத்தது இப்போ இது போகக்கூடாது, அது ஒண்ணுமே இதுல பயன் இல்லையே, ஏன் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி, அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட இதேதான். காணில் குடிப்பழியாம், 84வது. காணில் குடிப்பழியாம், கையூரில் கால் குறையும், மானின்மை செய்யுமால், அச்சமாம் நீள் நிறைய துன்பம் பயக்குமால், துச்சாரி நீ கொண்ட இன்பம் எனக்கென்னைத்தார் கூறு, எனக்கு எனைத்தால் கூறு. அதுல என்னடா உனக்கு இன்பம் இருக்கு, அதுதான் என்னன்னு தான் எனக்கு சொல்ல பார்க்கலாம். நல்லா இருக்கு இந்த பாட்டு, ஒரு கலோக்கியலான பேசுறது போல இந்த பாட்டு இருக்கு. நீ கொண்ட இன்பம் எனக்கு எனைத்தால் கூறு, அதுல என்ன இன்பம் உனக்கு கிடைக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம் அப்படிங்கிறா. காணில் குடிப்பழியாம், அப்படி உள்ளே போவதை, இப்படி ஒரு அவதூறான காரியத்தை செய்வதை யாராவது பார்த்து விட்டால் அது குடிக்கே பழி சேரும். அவன் ஒரு தடவை போயிருக்கலாம், தெரியாம ஒரு தடவை போயிருக்கலாம், ஆனால் அது அவனுடைய மொத்த குடியினுடைய பழியையும் கொண்டு வருவதாக சேரும். கையூரில் கால் குறையும், அல்லது அகப்பட்டு கொண்டான் என்றால் கால் குறையும். அப்போ காலை வெட்டுகிற தண்டனையை அந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. கையூரில் கையோடு பிடிபட்டு விட்டான் என்றால் கால் குறையும், காலை வெட்டிடுவாங்க. மானின்மை செய்யுமால், சரி அதெல்லாம் விட மானின்மை, மாட்சிமை, பெருமை என்பது இல்லை. அதுல என்ன பெருமை இருக்க முடியும்? அது ஆணின்மை செய்யும் கால் வருதா? இதுல மானின்மைன்னு இருக்கு இந்த பாட்டுல.
மானின்மை செய்யுமால், மாட்சிமை அது அப்புறமா மாத்திருங்க, மானின்மை செய்யுமால், மாட்சிமை என்ற ஒன்றை அது இல்லாமல் செய்துவிடும். அந்த அந்த அளவுக்கு அச்சத்தை தரும். நீள் நிறைய, நீள் நிறைய துன்பம் பயக்குமான், இது எல்லா காலத்திலும் அதை தப்பினாலும், அப்படி தப்பி ஒருவேளை இதெல்லாம் யாருக்குமே தெரியாம ரகசியமா போயாச்சு அனுபவிச்சாச்சு அப்படின்னா கூட அது மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. யாரோ ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், மேல இருந்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் அப்படின்னா மறுமையில அது நரகம் என்கிற துன்பத்தை அது தரும். அதனால துச்சாரி ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா, துஷ்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ்ல அந்த துச்சாரி, பொல்லாத செயல்களை செய்பவன். துஷ்டன் அப்படின்னா பொல்லாத செயல்களை செய்பவன் இல்லையா, துஷ்டனை கண்டா தூரம் உள்ளது அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க தமிழ்ல அது துச்சாரி அப்படின்னு வருது. நல்ல வசவு சொல், யாரையாவது வசவு செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். துச்சாரி, நீ கொண்ட இன்பம் எனக்கு எனைத்தால் கூறு, நீ இப்படி பண்றியே இந்த இன்பம் என்னத்துக்கு, இதுல என்ன இன்பம் உனக்கு கிடைக்க போகுது, எனக்கு அதை சொல்ல பார்க்கலாம், கொஞ்சமாவது இதுல இன்பம் இருக்காது, என்னன்னு எனக்கு சொல்லு. ஏனென்றால் அது ஒன்றுமே இல்லை. காணில் குடிப்பழியாகும், அகப்பட்டு கொண்டால் கால் வெட்டுவதற்குரிய தண்டனை கிடைக்கும், மாட்சிமை இல்லாத ஒரு தன்மையில் கொண்டு போய் நிறுத்தி அவமானப்படுத்தும், அல்லது எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்து விட்டால், இம்மையில் தப்பித்துக் கொண்டால் மறுமையில் நரகம் போகக்கூடிய நிலைமையை அடைவாய். அப்ப துச்சாரியை, பொல்லாத செயல்களை செய்பவனே, உனக்கு என்ன இதுல இன்பம் இருக்கு என்பதை எனக்கு சொல்லு அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. அடுத்தது 5வது பாடு, இந்த பாட்டோட முடிச்சுக்கலாம். செம்மை ஒன்று இன்றி சிறியார் இனத்தராய், கொம்மை வரிமுலையாள் தோல்மறி, உம்மை வலியால் பிறன்மனை மேல் சென்றாரே, இம்மை அலியாகி ஆடி உண்பார். பெரிய சாபம் இந்த பாட்டு. அதாவது ஒரு பிறவியில உடல் வலிமை இருக்கிறது, உடல் வலிமை நன்றாக இருக்கிறது, யாரும் என்ன அடிச்சுக்க முடியாது, யார வந்தாலும் நான் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திறன் உடல் வலிமை உடையவன். அந்த வலிமையின் பொருட்டு அடுத்தவனுடைய மனைவியை கவர்ந்து அவளோடு நீண்ட நாள் இன்பம் துய்க்கிறான் என்றால் அவன் மறுமையில என்னவா பிறப்பான்னா அவன் அலியா பிறப்பான் அப்படின்னு. இப்ப அலி அப்படிங்கிற இந்த ஆண் தன்மை இல்லாம பெண் தன்மை இல்லாத இருக்கிறதை பற்றிய ஒரு அறிவியல் தன்மையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் தான் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலத்துல அது பாவத்தினுடைய சம்பளமாக தான் அது பார்க்கப்பட்டிருக்கிறது. அது இயற்கையான ஒரு குரோமோசோம்ஸோடைய குறைபாடு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவு. ஒரு காலத்துல அது பழி பாவங்கள் செய்தவர்களுடைய தண்டனையாகத்தான் அந்த பிறவிகள் பார்க்கப்பட்டிருக்கின்றன. அதனால ஒரு அலியா பிறந்திருக்கான் இந்த ஜென்மத்துல அப்படின்னா நிச்சயமா அவன் போன ஜென்மத்துல உடனுடைய உடல் வலிமையினால யாரோ ஒருவனுடைய மனைவியை கவர்ந்து அவளை தன்னகத்து கொண்டவனாக ஆக்கியிருக்க வேண்டும். அதனாலதான் அவன் இந்த ஜென்மத்துல அலியா பிறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு சொல்லுது. செம்மை ஒன்று இன்றி, சிறந்த தன்மை எதுவும் இல்லாமல், சிறியார் இனத்தராய், சிறியவர்களோடு சேர்ந்து, சிறிய தன்மை உடையவர்களோடு, கீழ்த்தன்மை உடையவர்களோடு சேர்ந்து, கொம்மை வரிமுலையால் தோல்மறி, கொம்மைனா திரண்ட அழகிய மார்பங்களை உடைய அந்த இன்னொருவனுடைய மனைவியோடைய தோளை சேர்ந்து நீண்ட காலம் அவளோடு பழகி, உம்மை வலியால், உண்மைன்னா போன ஜென்மத்துல இருந்த உடல் வலிமையின் காரணமாக, ஏனென்றால் அந்த கணவன் கேட்கலாம், ஆனால் இவனுக்கு வலிமை இருந்ததுன்னா அவன் தட்டி அவனை அடிச்சு அனுப்பிச்சிருவான், போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கறந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது போது, பிறன்மனை மேல் சென்றாரே இம்மை அலியாகி ஆடி உண்பார். அலியாக பிறந்து ஆடி பாடி பிச்சை கேட்கு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்பவர்கள் யார் என்றால் போன ஜென்மத்துல இந்த மாதிரியான விஷயங்களை செய்தவர்களாக இருப்பார்கள். அப்படி செய்தால் அந்த சாபம் தான் இந்த இதுல இப்படி இருவாக இருக்கிறது அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அப்ப ஆனா ஒரு கேள்வி நமக்கு வருது, இப்ப போர் எல்லாம் நடக்கும்போது அவங்க பொருள்களை மட்டும் கவர்வதில்லை இல்லையா? ஒரு போர் நடக்கும் போது அவங்க வெறும் வெற்றி கொள்வதோடு ஆணிரைகளை கவர்தல், நிலத்தை அபகரித்தல், பொருள்களை அபகரித்தல் மட்டுமல்ல, அந்த பெண்களையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் யாருடைய மனைவிகளோ தான், இல்ல தங்கைகளாக அப்படி இருப்பாங்க, மனைவிகளையும் கவர்ந்து கொண்டு வந்துடுறாங்க. இங்க தன்னுடைய அரண்மனையில் வைத்து பெண்டாளுதலை அரசர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த பிறன்மணி நயவாமை என்பது முக்கியமா அரசர்களுக்கு சொல்லதாதான் இருக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண வாழ்க்கையில கூட இது அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்கிறதா இருந்திருக்க முடியும். இந்த பெண்கள் அந்த அளவுக்கு, இதுல இன்னொன்னு பாருங்க, இந்த மொத்தப்படி இது ஆண்கள் மேலதான் இருக்கு. இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10மே ஆண்களை நோக்கி பேசுவதாதான் இருக்கு. செய்யாதே, நீ அதை செய்யாத அப்படின்னு. ஆனா அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை? இப்போ பாரதி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். பாரதியாருடைய பாடல்கள்ல ஒரு ஒரு நகரத்துல
100 பேர் இருக்காங்க, 50 பேர் ஆண்கள் 50 பேர் பெண்கள் அப்படின்னா அதுல 50 ஆண்களும் கற்பில்லாதவர்கள் அப்படின்னா அப்ப அது 50 பெண்களும் கற்புடையவர்களா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் வைப்பார். ஒரு கட்டுரையில ஒரு பாடல் அது வரும். அப்போ எல்லாருமே 2 பேர், அதனாலதான் கற்பு என்பது 2 பேருக்கும் பொதுவானது அப்படின்னு எழுதுவார் பாரு. அப்போ ஒரு 10 பேர்ல 5 பேர் நல்லவன் 5 பேர் கற்பு இல்லாதவன் அப்படின்னா அப்ப அந்த 5 பேருடைய விழுக்காடு பெண்கள்ல இருந்து தானே வரணும் இல்லையா? அப்ப அந்த கணக்கு எங்க இருந்து நம்ம சரி பண்ண முடியும்? அப்ப பிறன்மனை நயத்தல் அப்படிங்கிறத அது விரும்பி திருட்டுத்தனமாக கொண்டு வருவது அது மட்டும் இல்ல. இப்ப அரசர்கள் கவர்ந்து வருகிறார்கள், கவர்ந்து கொண்டு வந்து நிறைய இருக்கு வரலாறுல இந்த மாதிரி கவர்ந்து கொண்டு வந்து தங்களுடைய அரண்மனையில் வைத்து அவர்களை பெண்டாடுவது, அந்த புறத்தில் வைத்து அவர்களை பணிமகளாக செய்வது, அல்லது ஒரு கான்குபைனா வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியது நிறைய நடந்திருக்கு அந்த காலத்துல. அதனாலதான் இது ஒரு பெரிய தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக அரசன் பார்த்தால் அது தண்டனை, அல்லது அரசனிடம் தப்பினால் மறுமையில் நீ நரகத்தில் உழல்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியது. சோ அந்த சமூக போக்கையும் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அடல்ட்ரி அப்படிங்கிறது லீகலும் தப்புதான் அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட்லயும் அது இருக்கு, பைபிள் கதைகள்ல இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். முன்னாடி எல்லா மதங்களுமே அது தவறானதாதான் பாக்குது. ஏன்னா எந்த மதமும் அதை ஒத்துக்கிறது கிடையாது. எல்லா மதமுமே இது தவறான ஒரு செய்தியை தான் பாக்குது. சோ இந்த 5 பாடல்கள்ல இப்போ இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதி 5 பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.